வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனலில் இருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோனுடைய தலைப்பு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கினுடைய அடிப்படையான விஷயங்களான கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் இதெல்லாம் என்ன, அதை எப்படி பைத்தானில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். பைத்தான், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த ரெண்டுக்கும் என்ன உறவு? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான ஒரு நவீன ஒரு முறை. அதை C++ல பண்ணலாம், ஜாவாவில் பண்ணலாம், பைத்தான்லேயும் பண்ணலாம். பைத்தான் ஒரு இது எழுதுறதுக்கான ஒரு நல்ல மொழி தான். C++ல பண்ணுறதை விட பைத்தானில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம எளிமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தால கற்றுக்க போகிறோம். கிளாஸ்னால் என்னன்னு சொன்னால் அது ஒரு மெயின் பில்டிங் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டெம்ப்ளேட் ஃபார் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கிளாஸுக்கு உள்ளதான் நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நாம் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸை வச்சு தான், கிளாஸுக்கு உள்ளதான் ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகுது. இப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, அதாவது டேட்டாவும் ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸுக்கு உள்ளதான் நம்ம ஆப்ஜெக்டே நம்ம கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் மற்ற மொழியிலிருந்து பைத்தான் ஒரு விஷயத்தில் வித்தியாசப்படுது. இங்கே நம்ம எந்த ஒரு வேரியபிளும், உதாரணத்துக்கு ஒரு இன்டிஜர் வேரியபிள் வச்சுக்குவோம், அந்த இன்டிஜர் வேரியபிள் கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். அது ஐஎன்டிங்கிற ஆப்ஜெக்ட் கீழே வரும். ஸ்ட்ரிங் வேரியபிள் எல்லாமே ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான். ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிளாஸ்ங்கிறது கீவேர்டு கொடுக்குறோம், ரிசர்வேர்டு கொடுக்குறோம், கொடுத்துட்டு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். அப்புறம் இதில் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இதில் வருது. இந்த கிளாஸ் நேம் நம்ம விருப்பப்படி எதுவும் கொடுத்துக்கலாம். கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிளாஸ் சாம்பிள், அதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இந்த வேரியபிளை நம்ம கிளாஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது கிளாஸ் சாம்பிள் A, B = 5, 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த சாம்பிள் கிளாஸ் இங்கே ஆரம்பித்து இதில் முடியுது. இங்கே S = சாம்பிள்னு கொடுத்துருக்குறோம். இங்கெல்லாம் இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே அதே காலத்தில் கரெக்டாக கொடுக்குறோம். S = சாம்பிள்னு கொடுக்குறோம். சாம்பிள்ங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ். இந்த கிளாஸில் S அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இதுதான் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். சாம்பிள்ங்கிற கிளாஸில் Sங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த லைன் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸை போய் அழைக்கும். இங்கே A = 5, B = 10 ஆகும். இந்த லைனை பிரிண்ட் பண்ணும். இதுதான் என்னுடைய விடை. இதை முடிச்சுட்டு இங்கே அடுத்த லைன் வருது, பிரிண்ட் வேல்யூ ஆஃப் A. இங்கே A எடுக்கும்போது நம்ம நேரடியாக கொடுத்துருக்குறோம், B நேரடியாக கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே இது கிளாஸுக்கு வெளியே, சாம்பிள் கிளாஸுக்கு வெளியே. அப்போ S.A அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து டாட் ஏன்னு சொல்லி வேரியபிளை கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். இங்கே S.B ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். அதாவது கிளாஸுக்கு வெளியே வேரியபிள் அக்சஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்து, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து, டாட்டை கொடுத்து வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது இருக்குது இந்த ப்ரோக்ராம். இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இன்சைட் த கிளாஸ் A + B இந்த வந்துருச்சு. அப்புறம் இங்கே வெளியே S.Aன்னு கொடுத்துருக்குறோம், 5ன்னு வந்துருச்சு. இங்கே 10, இங்கே 2 ஆட் பண்ணி 15ன்னு வந்துடுச்சு. அப்புறம் கிளாஸ் மெத்தட் பார்க்குறோம். கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன்னா என்ன, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது. ஃபங்க்ஷனை நம்ம இங்கே மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேராமீட்டர் எடுத்துக்குவோம். அது பேர் செல்ஃப். இப்போ இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுது. இதில் 3 கிளாஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இருக்குது. ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, ப்ராசஸ். S = ஸ்டூடெண்ட் கொடுத்தோன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸை போய் அக்சஸ் பண்ணுது, ஒன்றா பண்ணுது. இது வரைக்கும் இது 3 வேரியபிள் அக்சஸ் பண்ணிவிட்டு இங்கே வெளியே வந்துடும். இதுக்கு அடுத்தால இந்த மெத்தட் அழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா S.process அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இதை போய் கால் பண்ணி இந்த 3ஐயும் ஆட் பண்ணி சம்மில் போய் ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்குது. அப்புறம் சம்மை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் ஆவரேஜை பிரிண்ட் பண்ணுது. பைத்தானில் போய் பார்க்குறோம். இந்த 3 கிளாஸ் வேரியபிள், ப்ராசஸ்ங்கிறது மெத்தட். இங்கே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே S.processன்னு கொடுக்கலையா, இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராசஸ் மெத்தட் நேம் கொடுக்கும்போது தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இதனுடைய விடை இந்த வந்துருச்சு. டோட்டல் மார்க்ஸ்
240, ஆவரேஜ் மார்க்ஸ் 80. அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது எதுக்கு பயன்படுது? அது கிளாஸ் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது, அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதுக்கு பயன்படுது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10 கொடுத்துருக்குறோம். இந்த லைன் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் எஸ்ங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர், இதுதான் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டர் போய் கால் பண்ணும். இங்கே கன்ஸ்ட்ரக்டருடைய பேர் வந்து யூனிட். சில மொழியில் வந்து கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் நேமாகவும் இருக்கும். பைத்தானில் வந்து கட்டாயமாக INIT தான் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணுங்கிறது முக்கியம். இதுக்கு ஆர்குமெண்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், செல்ஃப் மட்டும் கம்பல்சரி. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம பைத்தானில் போய் பார்க்குறோம். இப்போ டெஃப் இனிட், இந்த இனிட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டர். எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் போய் இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் போய் அது கால் பண்ணிடும். இப்போ நம்ம விடையை பார்க்குறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் சிம்பிள் நான் வந்துருச்சு. அடுத்தால த வேல்யூ இஸ் நம், அதோட மதிப்பு நான் வந்துருச்சு கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து டிஸ்ட்ரக்டர்னா என்னென்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை விட்டு வெளியே வரும்போது எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து அப்படியே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு நேர் எதிரானது. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து இனிட், ஆனால் டிஸ்ட்ரக்டருடைய நேம் வந்து டெல். அதே போல் முன்னாடியும் பின்னாடியும் 2 டபுள் அண்டர்ஸ்கோர் வரணும். இங்கே ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கன்ஸ்ட்ரக்டர் இனிட்னு கொடுத்துருக்குறோம், இனிட்டுக்கு போல் அங்கே டெல் கொடுத்துருக்குறோம். முன்னாடியும் பின்னாடியும் 2 டபுள் அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இங்கே S1 ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை போய் என்ன செய்யும், கால் பண்ணி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த வந்துருச்சு இந்த விடை. the object value is 10 வந்துருச்சு. the value of class variable is 1. object with value 10 is exit from the scope. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்னா அந்த டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரும். அடுத்த தடவை S2 ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 20 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த 2 திரும்பவும் இதே கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இந்த நம்முடைய வேல்யூ வந்து இந்த ஸ்டாட்டிக் மாதிரி வேலை செய்யும், ஒன்று கூடிரும். இதை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டெல்ல போய் கால் பண்ணும். டெல்லுங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இதை முடிச்சுட்டு இங்கே வெளியே வருது. மூணாவது ஆப்ஜெக்ட் S3 வந்து கால் பண்ணும். S3 ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 30 இங்கே போகுது. அப்புறம் திரும்ப வந்து என்ன செய்யுது, இதை விட்டு வெளியே வரும்போது இந்த டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. இப்போ பைத்தானில் போய் பார்க்குறோம். இது கன்ஸ்ட்ரக்டர், இது டிஸ்ட்ரக்டர். இப்போ ரன் பண்ணுறோம். நம்ம எதிர்பார்த்த அதே விடை வந்து என்ன வந்துச்சு, 1 2 3. இந்த 3 லைனும் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கான விடை. இந்த 3 லைன், இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ 20லேருந்து இந்த 1 இது வரைக்கும் வந்து 2வது ஆப்ஜெக்டுடைய அவுட்புட்ஸ். இந்த 3 லைன் வந்து 3வது ஆப்ஜெக்ட்டுக்கான அவுட்புட்ஸ். டேட்டா மெம்பர்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பார்க்கலாம். ஒன்று வந்து பப்ளிக், இன்னொன்று ப்ரைவேட். பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். பப்ளிக்னா பொதுவானது. அது ஒரு டேட்டா மெம்பர் பப்ளிக் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரோக்ராமுடைய எங்கேருந்து அதை அணுகலாம், ஒரு எந்த கிளாஸுக்குள்ளேயும் அணுகலாம், ப்ரோக்ராமுக்கு கிளாஸுக்கு உள்ள வெளியே எங்கேனாலும் அணுகலாம். அதனால தான் அதை வந்து பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த டாட் ஆப்ரேட்டர் வந்து பப்ளிக் டேட்டா மெம்பருக்கும் ப்ரைவேட் டேட்டா மெம்பருக்கும் பொதுவானது தான். நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் டேட்டா மெம்பர் வந்து ஆரம்பிக்கணும்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஆனால் நம்ம எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும்னா அந்த டேட்டா மெம்பரை பப்ளிக்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள ஒரே வித்தியாசம் வந்து இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் டேட்டா மெம்பரை வந்து கிளாஸுக்கு உள்ளதான் அக்சஸ் பண்ணலாம், அணுக முடியும், வெளியே அணுக முடியாது. இங்கே வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இதில் செல்ஃபுங்கிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு N1 N2 கொடுத்துருக்குறோம். N1 அப்படிங்கிறது வந்து பப்ளிக் டேட்டா மெம்பர். ஏன்னா செல்ஃப் டாட் N1 மட்டும் கொடுத்துருக்குறோம். இங்கே N2க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்குறோம். அப்போ N2 வந்து ப்ரைவேட் டேட்டா மெம்பராக அது வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். டிஸ்பிளே மெத்தட் வந்து எங்கே கொடுத்துருக்குறோம், சாம்பிள் கிளாஸுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். செல்ஃப் N1 கொடுத்துருக்குறோம், செல்ஃப் டாட்
டபுள் அண்டர்ஸ்கோர் N2 கொடுத்துருக்குறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும் N1ங்கிறது பப்ளிக் டேட்டா மெம்பர், N2ங்கிறது ப்ரைவேட் டேட்டா மெம்பர். ஏன்னா ப்ரிஃபிக்ஸ்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், N1ஐயும் பிரிண்ட் பண்ணுறோம், N2வையும் பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸுக்கு வெளியே இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா பிரிண்ட் S.S1ன்னு சொல்லி N1 பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் N2 பிரிண்ட் பண்ணல. N2 பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு N2ங்கிற ப்ரைவேட் டேட்டா மெம்பரை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறதே நம்ம பார்க்கலாம். N1 இந்த இருக்குது பப்ளிக் டேட்டா மெம்பர், N2ங்கிறது ப்ரைவேட் டேட்டா மெம்பர். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இங்கே வந்து 10, 20, இங்கே 10ன்னு வந்துருச்சு. இந்த லைனுடைய அவுட்புட் வந்து இதாக இருக்குது. இப்போ N2 அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் டேட்டா மெம்பர் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்குறோம். ப்ரைவேட் டேட்டா மெம்பர்னா என்ன செய்யலாம், இந்த கிளாஸுக்குள்ளே இங்கே ஆரம்பிச்சு இதுக்குள்ளே அக்சஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம இங்கே அக்சஸ் பண்ணியிருக்கோம், சரியாக அங்கே விடை வந்துருச்சு. N2வோட மதிப்பு வந்து 20ன்னு வந்துருச்சு. ஆனால் அங்கே வெளியே நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ணது, சாம்பிள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் டபுள் அண்டர்ஸ்கோர் N2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், N2ங்கிற ப்ரைவேட் டேட்டா மெம்பர், அந்த டேட்டா மெம்பர் வந்து N2ங்கிறது இந்த கிளாஸுக்கான டேட்டா மெம்பர். அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம அக்சஸ் பண்ணலாம். இதுக்கு வெளியே நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் தான் வரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.